கள்ளக்குறிச்சி துயர சம்பவத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்று எதிர்க்கட்சிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கள்ளக்குறிச்சி கருணாபுரம் சம்பவம் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பதிலளித்து பேசினார். அப்போது விஷச்சாராயம் வழக்கில் ஒரு பெண் உட்பட 4 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்களோடு தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களையும் சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று உறுதியளித்தார். தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தை ஒழிக்க அரசு உறுதி கொண்டுள்ளதாக கூறிய அவர், இதனை காய்ச்சுவோர் மற்றும் போதைப் பொருள் விற்பனை செய்பவர்களை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய உத்தரவிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் பெற்றோர் இருவரையோ அல்லது ஒருவரையோ இழந்த குழந்தைகளின் பட்டப்படிப்பு வரையிலான கல்வி செலவை அரசே ஏற்கும் என்று ஸ்டாலின் அறிவித்தார். பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து வாடும் குழந்தைகளுக்கு தலா 3 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். அரசின் அனைத்து நலத்திட்ட உதவிகளிலும் குழந்தைகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் விரும்பினால் அரசு மற்றும் நிதி உதவி பெறும் இல்லங்கள் அல்லது விடுதிகளில் சேர்க்கப்படுவார்கள் என்று முதலமைச்சர் கூறினார். இந்த சம்பவத்தை கண்டு தான் ஓடி ஒழியவில்லை என்று கூறிய முதலமைச்சர், துயரமான நேரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என்றும் எதிர்க்கட்சிகளை கேட்டுக் கொண்டார். நடைபெற்ற சம்பவத்துக்கு முதலமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என்று இங்கு பேசினார்கள். உள்துறையை கவனிப்பவன் என்ற முறையில் மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் இந்த பிரச்சனையிலிருந்து நான் ஓடி ஒளிவப்பன் அல்ல, பொறுப்பை உணர்ந்ததற்காக தான் பொறுப்போடு பதிலளித்துக் கொண்டிருக்கிறேன். துயரம் மிகுந்த இந்த சம்பவத்தை அரசியல் ஆதாயம் தேட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே கள்ளச்சாராய தடுப்பு நடவடிக்கை குறித்து அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை கண்காணிப்பாளர்களுடன் முதலமைச்சர் ஸ்டாலின் காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.